வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் மிக வேகமான வளர்ச்சி அடைந்து வரும் துறைகளில் ரியல் எஸ்டேட் துறையும் ஒன்று. கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு மிக அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் கடந்த சில மாதங்களாக இந்த ஒரு தொழில் சரிவடைந்து வருகிறது. காரணம், ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை நிலங்களின் மதிப்பு ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போக, புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய குடியிருப்புகளின் விலையும் உயர்ந்து கொண்டே போகிறது. சாதாரண நடுத்தர மக்கள் எப்படியாவது ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவுடன் இருப்பவர்கள் தற்பொழுது இந்த விலை உயரக்கூடிய இந்த குடியிருப்புகளை கண்டு இனி இந்த வீட்டை வாங்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுடைய மனதில் எழுகிறது. மேலும் சென்னை மற்றும் தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் என்பது விற்பனையாகாமல் கடந்த பல ஆண்டுகளாகவே பல மாதங்களாகவே தேங்கி கிடக்கிறது. சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல அபார்ட்மெண்ட்டுகள் விற்பனையாக தேங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றன. ஆக இப்படி விற்பனையாகாமல் இருக்கக்கூடிய வீடுகளில் இதற்கு என்ன முக்கியமான ஒரு காரணம்? மேலும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை தற்பொழுது சரிவை சந்தித்து வருகிறது. இதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கின்றன. மேலும் சென்னை ஆகட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளாகட்டும், ஒரு புதிய ப்ராஜெக்டை தொடங்குவதற்காக ஒரு யோசனையாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கட்டுமான நிறுவனங்கள். மேலும் அவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் சந்தித்து வரக்கூடிய சரிவை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? மேலும் பல புதிய கட்டுமான நிறுவனங்கள் தற்பொழுது கட்டுமான பணியை நிறுத்தி வைத்திருப்பதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது? ஆக இந்த ஒரு விஷயத்தில் அரசு கவனம் செலுத்தினால் தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். ஆக இதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, தீர்வு என்ன என்பது பற்றி விரிவாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் கட்டுமான நிறுவனர் திரு கோவிந்தசாமி. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா கடந்த சில மாதங்களா இந்த தொழில் ஒரு சரிவை சந்தித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கவலை பல்வேறு பில்டர்ஸ் கிட்ட கூட இருக்கு. இப்ப சென்னை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸ்ல ரியல் எஸ்டேட் நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு மேடம். ஒன்னும் சேல்ஸே ஒன்றும் கிடையாது. 3 மாசமா நாங்க 3 to 6 months ஸ்ட்ரகிளிங் டு செல் த பிளாட்ஸ். ஸோ ஒன்றும் கட்டுமான பொருள் விலை வந்து போச்சு, லேபர் காஸ்ட் அதிகமாயிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு ஃபிளாட் வாங்குறோன்னு சொன்னா இப்போ சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டேக்ஸ் அப் டு 12 கிச்சன் யூனிட், 12 கிச்சனுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. இப்போ ஒரு கிச்சனுக்கு மேலே போனாவே சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் 2% வேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் 12.36 சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க. அந்த சர்வீஸ் டேக்ஸ் எப்படின்னா இப்போ நியூ பில்டிங்னா 60% ஆஃப் சேலபிள் காஸ்ட்ல இன்டு 12.36 சர்வீஸ் டேக்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேட் 2%, தட் இஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பக்கம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் இப்போ கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியாகும். இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கவர்மெண்ட் நல்ல ரூலை கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னன்னா 2% சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டாம்ப் பேப்பர் சார்ஜ் வருது. இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பையிங் ஃபார் 40 lakhs ஆஃப் ஃபிளாட்ஸ், அதில் யூடிஎஸ் லேண்ட் வேல்யூ கழிச்சுட்டு மீதி 2% நம்ம ஸ்டாம்ப் பேப்பர், 1% ஸ்டாம்ப் பேப்பர், 1% கவர்மெண்ட் ஃபீஸ். அதை ரெஜிஸ்டர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியும். இதை ரெஜிஸ்டர் பண்ணாதான் லோனும் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் ஆகும். லோனை இதை பிடிக்கும் போது நெக்ஸ்ட் யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கைட்லைன் வேல்யூக்கு அதுக்கு அகெயின் தே ஹேவ் டு பே த ஸ்டாம்ப் பேப்பர். ஸோ அதனால அது ஒரு ரீசன். இப்போ இந்த காஸ்ட் எல்லாம் யார் பேர் பண்றது? இப்போ எல்லாமே நாங்கள் பில்டரை நாங்கள் பேர் பண்ண முடியாது. இந்த சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் வேட் அண்ட் திஸ் 2% கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் எவ்ரிதிங். ஸோ அதனால அதுவும் ஒரு காரணம். அடுத்தது இப்போ கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரேட்டு கண்ணா போயிட்டு இருக்கு. 400 rupees இன்னைக்கு ரேட். இன்னும் அகெயின் தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த சிமெண்ட் ரேட், ஐ பிலீவ். ஐ டோன்ட் நோ, பட் தெர் இஸ் நோ பிஸ்னஸ். பட் ஆனால் இருந்தாலும் சிமெண்ட் அவங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை.
தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தசாமி. தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகம் முழுமைக்குமே ரியல் எஸ்டேட் தொழில் என்பது சரிவை சந்தித்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. பல்வேறு விதமான விதிமுறைகள் இருக்கின்றன. ஆகையால் இந்த சரிவை மீட்டெடுப்பதிலிருந்து தமிழக அரசு இவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்கள் தரப்பில் எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பில்டர்களின் நிலை என்ன என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக செல்வகுமார், அதாவது கோவையைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் திரு செல்வகுமார் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். மணல் இப்ப முதல் 3.5 யூனிட் போட்டு இருந்தாங்க. இப்ப 2.5 யூனிட் தான் போட்டு இருக்காங்க. 2.5 யூனிட் நாங்க அதே ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருக்கிறோம். அவங்களும் ரேட்டு கம்மி பண்ணல, நாங்களும் ரேட்டு கம்மி பண்ணல. வண்டிக்கு ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வருது. அதுல ஒன்றும் பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் இது கொஞ்சம் மக்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்குது. இருந்தாலும் நாங்க இனி 3.5 யூனிட் போடுற மாதிரி அவங்களே சொன்னாலும் இனி முடியாது. ஏன்னு கேட்டா நம்ம ஓட்டி பழகிட்டோம் 2.5 யூனிட் மணல. அப்ப இந்த ரேட் அவங்களே மக்களே கொடுக்கற போது நம்மளும் மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இப்ப கட்டட தொழில் ரொம்ப நலிவடைஞ்சுதான் கிடக்குது. பெரும்பாலும் லாரிக்கு லோடே இல்ல. நாங்க முதல் மணல் போய் எம்டி தான் போய் போட்டு வருவோம். இப்ப எம்டி 80% போறதே இல்ல. போய் இங்கிருந்து லோட இறக்கிட்டு அங்கிருந்து லோட போட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டா இப்படி ஒரு 1000 அப்படி ஒரு 1000 தான் மிச்சமாகுது. அப்ப உங்களுக்கே தெரியும் அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோன்னு. நான் லோடே ஏத்துனது கிடையாது என்ற சர்வீஸ்ல 30 ஒரு சர்வீஸ்ல இங்கிருந்து லோடு திருச்சிக்கு போனதே இல்ல. ஆனா இப்ப திருச்சிக்கு லோடு போட்டு தான் வண்டி லோட போட்டு வருது. அந்த அளவுக்கு இருக்குதுங்க தொழில் பலவீனம். வாகன உரிமையாளர் திரு செல்வகுமார் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து கட்டிட சங்க AITUCU மாவட்ட தலைவர் திரு தியாகராஜன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். இந்த கட்டுமான பொருள்களின் விலையை கட்டுப்படுத்துவது, சிமெண்ட் விலை எந்த காரணமும் மூலப்பொருள்கள் எதுவும் ஏறாத பட்சத்தில் கூட இன்றைக்கு 400 ரூபாயிலிருந்து 420 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு தனி முதலாளிகள் இன்றைக்கு சிமெண்ட் உற்பத்தியிலே பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை தொழில் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அதே போல செங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மணல் பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒருவருக்கே கான்ட்ராக்ட் குத்தகை அடிப்படையில் விட்டதன் விளைவாக இன்றைக்கு ஏறத்தாழ பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இயற்கை வளங்களை கொள்ளையடித்து இன்றைக்கு வாங்குவோர் திறன் குறைந்து அந்த கட்டுமானம் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த அளவுக்கு விலை கொடுத்து வேலை செய்ய முடியாத நிலையில் இன்றைக்கு நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. இன்றைக்கு வாங்கக்கூடிய நிலையிலும் சாதாரண மக்களும் இன்றைக்கு கட்டுமான துறையில இருக்கக்கூடிய கட்டிட வல்லுநர்களும் கூட அதை வாங்குவதில் சிரமம் இருக்கிறது என்று இன்றைக்கு பல்வேறு தரப்பு கூறி வருகிறார்கள். எனவே அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் என்பதை உடனடியாக எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்து இந்த தொழிலாளர்களை வாழ வைக்க வேண்டும். கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தியாகராஜன். அடுத்ததாக பில்டர் பிரபு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். சிமெண்டோட விலை பாத்தீங்கன்னா தங்கம் விலை மாதிரி அன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 360 சொல்றாங்க, ஒரு நாள் பார்த்தா 420 சொல்றாங்க. நாங்க பாட்டிக்கிட்ட சொல்லும் போது ஒரு ரேட் சொல்றோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ரேட் திடீர்னு ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணா பாட்டிக்கிட்ட கட்டணும் என்ன சொல்றாங்க, ஒண்ணு நீங்க கட்டுறதுனா கட்டுங்க, இல்ல வேலை நிறுத்தி வைங்கன்னு சொல்றாங்க. அப்படி வேலை நிறுத்தி வச்சுன்னு எங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எங்களால வேலை சரியா கொடுக்க முடியறது இல்ல. அவங்க வேற எங்காவது போயிட்டாங்கன்னா திரும்பி எங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதில்லை. அந்த ப்ராப்ளம்ல வருது. வீடு ஒண்ணுமே சேல் ஆகுறது கிடையாது. இப்போ குறைந்தபட்சம் 25 லட்சத்து 35 லட்சத்துல நிறைய வீடுங்க அப்படியே நின்றுட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. இப்ப நடுத்தர மக்களே வாங்க பயப்படுறாங்க. காரணம் கேட்டா அது ஒண்ணு ஸ்டாம்ப் பேப்பரோட வேல்யூ ரொம்ப அவங்களுக்கு பாதிக்க வருது. வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்ச 30 லட்சத்துக்கு சொத்து மதிப்பு வாங்க வேண்டும்னா பார்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனால அவங்க எல்லாமே இப்ப தயங்குறாங்க. இதனால பாத்தீங்கன்னா கட்டிட தொழிலே மிகவும் மோசமான நிலைமையில வீழ்ச்சி அடைந்துட்டு இருக்கு. கோவிந்தசாமி, இப்போ ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் சரிவை சந்தித்து வருகிறது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நடுத்தர மக்கள் வீடுகளை வாங்குவதற்கு அதிகமா ஆர்வம் காட்டிட்டு வராங்க. தங்களுடைய ஒரு மிகப்பெரிய முதலீடா வீடுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வீடுகளுடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போறதுனால அவங்களால வாங்க முடியல. கடைசி வரைக்குமே வாடகை வீட்டிலே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த விலை ஏற்படுத்தி இருக்கு. ஆக இந்த விலை குறைப்புக்கு ஒரு சமரசம் ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன்றாங்க கட்டுமான நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இது பற்றி உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. இப்போ மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே ரேட் எல்லாம் ஏறும்போது பில்டர் என்ன செய்ய முடியும்?
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து வேட்லேருந்து இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நம்மளும் ரேட்டை குறைய வைக்கலாம். இப்போ கைட்லைன் வழி ஏறி போச்சு. இப்போ கவர்மெண்ட் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணா, எஃப்எஸ்ஐ இப்போ வந்து 1.5 டைம்ஸ் எஃப்எஸ்ஐ தராங்க. இப்போ ஒரு கிரவுண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட்னா அதில் 1.5 டைம்ஸ் நம்ம வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பெர்மிட் கொடுக்குறாங்க. அந்த எஃப்எஸ்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் த ரேட் வில் கம் டவுன். இப்போ சிமெண்ட் ரேட் ஏறிச்சு, இப்போ எல்லா ரேட் லேபர் ரேட் ஏறியாச்சு, எல்லாம் ஏறிட்ட பிறகு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் கம்மி பண்ணி எப்படி லோ பட்ஜெட்டில் எப்படி நம்ம வீடு கட்டி கொடுக்க முடியும்? இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மல் பில்டிங் எடுத்தால் 1300 to 1400 ஸ்கொயர் ஃபீட் per ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் கம்மி. இப்போ நல்லா கொஞ்சம் ரிச்சாக பண்ணால் 1800 2000 rupees போகுது. இப்போ சிமெண்ட்லேருந்து சாண்ட்லேருந்து எவ்ரி திங் இஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸப்ட் ஸ்டீல். இப்போ ஏதோ குறைச்சிருக்காங்க 4000 rupees tonnage. அண்ட் பிரிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த பிரிக்ஸ் ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா நமக்கு ரேட் எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. லேபர் ரேட்டும் குறையல. ரேட்டு லேண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கிரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாநகர் எடுத்துக்கிட்டோன்னா 1 crore 1.5 crore இருந்தாலும் எனக்கு 3.5 crores 4 crores அப்படி போகும்போது எஃப்எஸ்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த காஸ்ட்டும் நமக்கு வந்து வேல்யூ குறைச்சி நம்ம பண்ணலாம். லோ பட்ஜெட் வீடும் பண்ணலாம், மீடியம் பட்ஜெட் மிடில் கிளாஸ் பீப்புளும் நம்ம சேல் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நாங்க வந்து குறைச்சி நல்லபடியா இது பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் திரு கோவிந்தசாமி. பல்வேறு பிரச்சனைகளும் கட்டுமான நிறுவனங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களுடைய பிரச்சனைகளும் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமான சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள், கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு விலை, செங்கல் விலை, மணல் விலை, மணலே கிடைக்கல, கம்பி விலை, இது பூரா சிமெண்ட் விலை அதிகமா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒருத்த பேசுறது மாதிரி ஒருத்த பேசுறதுக்கு இயல்பு இல்ல. ஒருத்த குறைச்சு பேசிடுறாங்க, ஒருத்த கூட பேசுறாங்க. அதனால ஒன்னும் கட்டலன்னு சொல்லி ஆளுகளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டுல வந்து ஆளுங்க இறங்கி அபார்ட்மெண்ட்னு இறங்கி கட்டுறாங்க. அந்த ஆளுகளை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப கவலைக்கு உள்ள ஆக்குறாங்க. அதனால ரொம்ப வேதனைக்கு உள்ளாகி நாங்க இப்ப வேதனையில இருக்கோம். மாசத்துக்கு 2 நாள் வேலை கிடைக்கிறதோட அரிதா இருக்கு. பெரிய கான்ட்ராக்டர்கள் எல்என்டி அதில் பெரிய பெரிய கட்டுமான கம்பெனிகள் பூரா வெளி மாநிலத்திலிருந்து தொழிலாளிகளை வந்து குறைவான கூலிக்கு கொண்டு வந்து வேலை செய்யறாங்க. ரெண்டா அப்படி செய்யும் போது வந்து என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து மிக நவீனம் வந்துருச்சு கட்டுமான தொழில். எப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாலம், பெரிய பெரிய வாய்க்கால்கள், பெரிய பெரிய ரோடுகள் இதெல்லாம் போடுவதற்கு வந்து நவீன இயந்திரங்கள் மட்டும் இல்ல, இந்த கட்டுமானத்தில் நவீன பொருள்களை வந்து அப்படியே செட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து அப்படியே ஃபிட் பண்ற மாதிரி நிலைமையெல்லாம் வந்துருச்சு. இதுல அந்நிய முதலீடு வேற வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான வேலையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு 3இல் 1 பகுதி ஆளுகளுக்கு தான் வேலை கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு பகுதி ஆளுகளுக்கு ஒரு 2 நாள் வேலை, வாரத்தில் 2 நாள் வேலை, 3 நாள் வேலை அப்படின்னு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமா கட்டுமான தொழிலாளி இருந்துருக்காங்க. விலையும் வந்து கடுமையா இருக்கு. குறிப்பா வந்து சிமெண்ட்டை பொறுத்தளவுல அதுல வந்து கூட்டணி அமைத்துக் கொண்டு, அதாவது சிமெண்ட் ஆலை முதலாளிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு இவ்வளவுதான் சிமெண்ட் விற்கணும்னு சொல்லி கம்பி இப்படித்தான் சிமெண்ட் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைத்து இன்னைக்கு அந்த விலையை உயர்த்துறாங்க. இப்படி விலையை உயர்த்தும் போது வந்து இவங்களுக்கு ஏன் விற்பனை ஆகுதா அல்லது தேங்கி போயிருமே அப்படின்னு பார்த்தா இந்த விலையை உயர்த்துறது மூலமா அரசாங்கத்தினுடைய வேலைகளுக்கு இந்த சரக்கை பூரா அனுப்பி சிமெண்ட்களை பூரா அனுப்பி இந்த மாதிரி பண்ற மூலமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது நடந்துகிட்டே இருக்கு. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து சேலம் பகுதியில் ரியல் எஸ்டேட் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நிபுணர்கள், கேட்கலாம். இந்த வீட்டுமனை விற்பனையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுடைய கடுமையான விஷயத்தை சற்று குறைத்து பாதுகாப்புடன் இருக்க வேண்டும், அது மாற்று கருத்துல. ஆனால் அவர்கள் கொண்டு வந்துள்ள பத்திரப்பதிவு துறையில் ஒரு சொத்தை இன்று ஒருவர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் 1 வார காலம் போராட வேண்டியிருக்கும். அத்தனை புதிய மாற்றங்களை ஒரே நேரத்தில் திணிப்பதால் ஏழை எளிய மக்கள், பத்திரப்பதிவு துறை சொத்து வாங்குவதில் அனுபவம் இல்லாதவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பது உண்மை. எனவே இதை கொஞ்சம் சற்று எளிமைப்படுத்தி இந்த கைட்லைன் வேல்யூ என்ற அந்த உயர்த்தப்பட்ட அந்த கட்டணத்தை சற்றே குறைத்தால் இந்த விற்பனையும் அதிகரிக்கும். பத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அரசுக்கு வர வேண்டிய வருவாய், பத்திரப்பதிவு துறையின் மூலம் வரக்கூடிய வருவாய் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் மக்கள் அதிகமாக பயன்பெறுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் வியாபாரம் பண்றதுங்கிறது பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. எங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள், அதாவது ஒன்று விலை இறக்கம், சேல்ஸ் குறைவு, இந்த மாதிரி ஏமாற்றப்படுறது, இந்த மாதிரி காலகட்டத்தை அனுபவிச்சுக்கிறப்ப புதுசாக எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கவர்மெண்ட் சைட்ல இருந்து உருவாகிட்டு இருக்கு.
அது என்னன்னு கேட்டீங்கன்னா வருமான வரி விற்பனை வரித்துறையில் வந்து சேல் டாக்ஸ் வந்து எங்களுக்கு மிஸ் மேட்சிங் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து எல்லா கடைக்காரருக்குமே அனுபவிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து காரணம் நாங்கள்ல, அரசாங்கத்துடைய இணையதளத்தில் வர பிரச்சனைனால நாங்க பலியாட மாதிரி இருக்கு. ஏறத்தாழ இன்னைக்கு 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு நில வழிகாட்டி மதிப்புங்கிறது 3 முறை உயர்த்திருக்கிறாங்க. இந்த உயர்வின் காரணமாக இன்றைக்கு நில வியாபாரங்கிறது அறவே இல்லை. இன்னைக்கு ஒரு 10% கூட இன்னைக்கு வியாபாரம் நடக்கல. இதனால இந்த நிலத்தரகு தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பின்றி என்ன வேலைக்கு செல்வது என்று தெரியாமல் இன்றைக்கு அவதிப்பட்டவர்கள். நெல்லை மற்றும் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழில் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் நெல்லை மற்றும் மதுரை வாசிகள். கேட்கலாம். கம்பி வந்து அதிகப்படியா இறக்குமதி தேவைப்படுது. ஆனா வந்து உற்பத்தி கம்மியா தான் பண்றாங்க. இதுக்கு வந்து நம்ம இரும்புக்குள்ள தாது பொருட்களை வந்து அதிகப்படியா மத்திய அரசு வந்து கண்டிப்பா இறக்கியாச்சுனாலே நமக்கு ஓரளவு இந்த கட்டட வேலைக்கு வந்து தயக்கம் இல்லாம போகும். அதே மாதிரி மணல் பிரச்சனைகள் முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. தொழிலாளர்கள் வந்து ஒரு எங்க நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவுல வந்து தொழிலாளர்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லை, ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. கட்டுமானத்திற்கு என்று தனி நலவாரியம் என்பது தொழிலாளிகளுக்காக அமைக்கப்பட்டு 23 லட்சம் பேர் வந்து அதில் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த தொழிலாளிகளுக்கு வந்து உரிய நன்மைகளை வந்து இப்போ உள்ள அரசு வந்து அது முறையாக செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் கேட்டா அதுக்கு உரிய பிரதித்துவம் கிடையாது. முழுக்க வந்து அந்த தொழிலாளர் நலவாரியம் என்பது இன்னைக்கு வந்து அது ஒரு அது சார்ந்த அரசியல் அமைப்போடு சேர்ந்து இருக்கக்கூடியது மாதிரி ஆயிப்போச்சபடியே அது ஒரு நியாயம் கிடைக்கல. நெல்லை மற்றும் மதுரை வாசிகளின் கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து திரு கோவிந்தசாமி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த பல வீடுகள் விற்பனையாகாமலேயே இருக்கிறது. சென்னை மற்றும் பல பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் சரிவடைவும் செய்கிறது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இதுல அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ ஒன்று ஃபர்ஸ்ட் குறைக்கணும் மேடம். நெக்ஸ்ட் சர்வீஸ் டேக்ஸ் குறைக்கணும். கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் காஸ்ட் அந்த 2% அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் குட், நத்திங் டு சேஞ்ச் தட். பட் அதுலேயும் ஏதாவது நமக்கு கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து எஃப்எஸ்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணால் காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும். ஸோ இந்த ஒரு 4 செக்டாரில் கொஞ்சம் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் நல்ல முடிவு எடுத்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கள் தொழிலுக்கு போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 30 ஃபிளாட்ஸ் அம்பத்தூரில் போட்டிருக்கோம். we are not selling even single flat. So we are spending so much of money for the advertisement and all that. But the response is there. Only thing is the service tax, VAT and the பிரச்சனையால தான் வந்து எல்லா பையர்ஸ் வந்து 35 to 40 lakhs தான் பட்ஜெட்டே போட்டிருக்கோம். அதில் டேக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 lakhs வந்துடும். ஸோ அதனால who is to bear the cost? டேக்ஸ். இப்போ நாங்கள் பே பண்ணால் எங்களுக்கு லாஸ் தான். ஏற்கனவே நாங்கள் கட்டுமான பொருள் ரேட்டு கிட்ட எல்லாமே அதிகமாகிட்டு இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வர பையர்ஸும் மிடில் கிளாஸ் பீப்புள் வரும்போது நாங்கள் எப்படிங்க இப்போ 5 லட்சம் 6 லட்சம் நாங்கள் கொடுத்து எப்படி டேக்ஸ் பே பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது பேர் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் இந்த அரங்கத்தில் இப்போ யாருன்னா வந்தாங்கன்னா பையர்ஸ் நான் 50% கூட நான் பேர் பண்ணிக்கிறேன். பட் என் ஃபிளாட் வந்து சேல் ஆகும். ஸோ அப்படியும் சொல்கிறோம் வராங்க. ஸோ ரொம்ப டவுனாக தான் இருக்கு மேடம். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல ஒரு இது வந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் சரிவுதான் காணப்படுகிறது. மேலும் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். இந்திய கட்டுமான தொழிலில் அந்நிய மூலதனத்தை அனுமதிப்பதன் மூலமாக இந்தியன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், வெளிமாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம சம்பளம் உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல 11 வருஷம் கோரிக்கைகளை வச்சு ஒரு ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் பை தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஜூன் 1ஆம் தேதி நாங்கள் செய்யறதுன்னு முடிவெடுத்திருக்கிறோம். ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரை கடந்த 1.5 வருடங்களுக்கு முன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கட்டுமான நிறுவனங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசு விதிக்கக்கூடிய வாட் வரி மற்றும் சேவை வரி போன்றவை அதிகமாகவே இருக்கின்றன. ஆகையால் அவற்றை அதை பொதுமக்கள் செலுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகையால் பல இடங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் விற்பனையாகாமல் தேங்கியே கிடக்கின்றன. அரசு மனது வைத்து இந்த வரியை எல்லாம் குறைத்தால்
இந்த வீடுகள் விற்பனையாவது மிகவும் எளிதாக நடக்கும் என்கின்ற ஒரு விஷயமும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த ஒரு விஷயத்தில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி விரைவான ஒரு தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கட்டுமான நிறுவனங்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு கோவிந்தசாமி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்வது 11 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.